ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி விலாக் ஒன்று பார்க்கலாமா? பசித்தாலும் நாம தான் சமைக்கணும், பசி இல்லாட்டாலும் நாம தான் சமைக்கணும். உடம்பு நல்லா இருந்தாலும் நாம தான் சமைக்கணும், உடம்பு நல்லா இல்லாட்டாலும் நம்ம தான் சமைக்கணும். விருந்துக்கு போனாலும் நாம தான் சமைக்கணும், வீட்டில் இருந்தாலும் நம்ம தான் சமைக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் தாய்மார்கள். எல்லாத்துக்குமே விடுமுறை நாட்கள் உண்டு. ஆனால் நமக்குலாம் விடுமுறை நாட்களே கிடையாது. எல்லா பெண்களுக்கும் அம்மா வீட்டுக்கு போகிற நாட்கள் தான் விடுமுறை நாட்கள். அம்மா இல்லாத பெண்களுக்கு ஹோட்டல் வச்சிருக்கிற அக்காவும் அண்ணாவும் தான் விடுமுறை கொடுப்பாங்க. எப்படின்னு தானே கேட்குறீங்க? நமக்கு யாருமே லீவு கொடுக்க போகிறது கிடையாது. அதனால நமக்கு நாமே லீவு எடுத்துக்கிட வேண்டியதுதான். வாரத்துக்கு ஒரு நாள் வாய்க்கு ருசியாக முட்டை கொத்து புரோட்டாவும் சிக்கன் ஃப்ரையும் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிடுவேன். எப்படி என்னுடைய ஐடியா? இந்த ஐடியா உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியாக்கள் வேணும்னா ஹவுஸ் ஒய்ஃப் டைம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பசங்களுக்கு வீட்டில் பார்த்து பார்த்து பக்குவமாக சமைச்சாலும் சாப்பிட்டுட்டு சிம்பிளாக ஈஸியாக நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. வீட்டில் குழம்பு ருசியாக இருக்கணுங்கிறதுக்காக பொடி உள்ளி வெள்ளைப்பூடு உட்காந்து உரிச்ச வெள்ளைப்பூடோட தொளி தான் அதிகமாக இருக்கும். பூடும் உள்ளியும் தம்மா துண்டு தான் இருக்கும். பத்த குழம்புக்கு பூண்டும் பொடி உள்ளியும் சேர்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு குழம்பு வச்சு கொடுத்தா குழம்ப மட்டும் சாப்பிட்டுட்டு பூண்டை அப்படியே சிங்கில் தள்ளியாச்சு. சிங்கில் போய் பார்த்தா பூண்டு கிடக்கு. அட கடவுளே, இதுக்கு தான் கை வலிக்க பூண்டு உரிச்சோமோ? உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி சோதனைகள்லாம் நடந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.